என்னம்மா பாப்பா, உடம்பு முடியலையா? லேட்டா இருந்துச்சு வந்தியோ? சாயந்தரம் தந்து உடம்பு சரியில்ல, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் நினைச்சேன். மவன்கிட்ட சொன்னாலும் கேட்கல. எல்லாம் ஒண்ணு இல்லத்த, நல்லாதான் இருக்கேன். நல்லாதான் இருக்கேன்னு வாயால சொல்றேன். உடம்பு சரியில்லை நல்லா தெரியுது. ஆமா, ஆஸ்பத்திரிக்காவது போயிட்டு வரலாம். இப்ப காலையில ஆஸ்பத்திரி எங்க திறந்திருக்கோம்? பூட்டி தானே கிடக்கும். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், சரியா? இன்னைக்கு எந்த வேலையும் செய்வேனா? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏமா இப்படி இருக்க? டேய் பாருடா, என்னடா நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க? அடிக்க உடம்பு இல்லைன்னா இப்படிதான் சிரிச்சிட்டு இருப்பியா நீ? என்னம்மா பேசுற? எனக்கே பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஏன் உனக்கு அப்படி தோணலையா? பாட்டி மேல அவ்வளவுதான் பாசம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் இல்லம்மா. என்ன? எனக்கே தெரியுது நல்லா. ஏன் தான் இப்படி? நல்லா தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா? என்னாச்சுமா? அச்சோ, காட்டு சலியா? ஐயோ, என்னம்மா பண்றது இப்ப? என்னத்தான் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? முகத்தை பார்த்தா கூட தெரியலையா உங்களுக்கு? என்னம்மா இப்படி சொல்ற? சோகத்தை உள்ளார வச்சுட்டு வெளியே புன்னகையோட எப்பவுமே இருப்பியே, மாதிரியே இருப்பியே நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த. நான் நல்லா தான் இருக்கேன், சரிங்களா? பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது இல்லம்மா. நான் சொல்றதை கேளுங்க. கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்தா முகத்தை உம்முன்னு வச்சிருக்கீங்களே, என்னத்த அது? என்னம்மா இப்படி சொல்ற? சிரிங்க. என்னம்மா சந்தோஷமான விஷயம்? நீங்க சிரிங்க, அப்பதான் சொல்லுவேன். என்னடா சொல்ற பாப்பா? சொல்ற மாதிரி கேளு. சிரிச்சிட்டேன், போதுமா? இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்குமா? முத கண்ணை மூடுங்க. என்னம்மா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? கண்ணை மூடுங்க சொல்றேன். சரிம்மா. சரி, கண்ணை மூடியே வச்சுக்கணும். கண்ணை திறந்தீங்கன்னா அவ்வளவுதான். அத்தை, இப்ப கண்ணை திறங்க. என்னதுமா? என்னடாமா கையில ஏதோ வச்சிருக்க? முத பாருங்க. என்னதுமா அது? பார்த்த உடனே என்னன்னு தெரியலையா? என்னதுமா அது? என்னதுமா? பாருங்க மாமா, அத்தைக்கு கண்ணாடி போட கூட தெரியலங்கிறாங்க. முன்ன பின்ன இதெல்லாம் பார்த்தது இல்ல. வீட்டுல நான் ஒரு ஆளு தான். எங்க போய் பாத்துக்க போறாங்க, அதான் தெரியல. அத்தைக்கு ஏதோ தெரிஞ்சுதான் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல, அம்மாடி நேரடியாவே சொல்லிடு. என்னதுப்பா? ஒரு சந்தோஷமான விஷயம். என்னதுடா? நீங்க பாட்டியாக போறீங்க. என்னத்த சொல்ற? என்னால நம்ப முடியல. இதை காமிச்சேன். மரமண்டைக்கு தெரியல பாரு. வீட்லயே ஒரு வாரிசு வரப்போகுது. நல்ல விஷயம் சொல்லியிருக்க. அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன். ரொம்ப நல்லதுமா. கேட்கவும் மனசு எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. இருந்தாலும் இதுக்கெல்லாம் போய் அழுறீங்க? இல்லம்மா, என் பிள்ளை எனக்கு 5 வருஷம் கழிச்சு பிறந்தான். இப்ப நான் ஊருக்குள்ளார வாங்காத பாடா பேச்சா? யாரும் என்னை அப்படி பேசினாங்க. அவனுக்கு ஒரு மகன் பிறக்க போறான். எனக்கு பேரப்பிள்ளை வரப்போகுது நினைச்சு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுமா. இடங்கத்த அழாதீங்க. ஆமா, மனசு ஒரு மாதிரி பாரமா இருந்தது. இப்ப லேசாயிடுச்சுமா. இப்ப கூட பாரு, உனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. என்ன ஏதுன்னு இன்னமும் ஊருக்குள்ளார பேசிட்டு தான் இருக்காங்க. நேரடியாவே என்கிட்ட வந்து கேக்குறாங்க. என்னத்தம்மா சொல்லுவேன்? என் மருமகள் நான் விட்டு கொடுப்பேனா? அப்படியாத்த? ஆனா என்கிட்ட எதுவுமே நீங்க சொல்லலையே. எப்படிமா நான் சொல்லுவேன்? மனசு நான் கஷ்டப்படுத்த முடியுமா? பெற்றது ஒரு பையன், மேற்கொண்டு பொம்பளை பிள்ளையும் இல்ல. காரங்கன்னா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உன்னை நான் கஷ்டப்படுத்த முடியுமா? அப்படிதான் பேசிட்டா அதான் மனுஷியா? சொல்லு பாப்போம். எதுவும் இல்லத்த, அழாதீங்க. இல்லம்மா, நல்லா பாத்துக்கணும் தான் நினைச்சேன். ஆனா நல்லா பெத்த பொண்ணு மாதிரி நல்லா தானே பாத்துட்டீங்க. ஆமா, பாத்துட்டே இருக்கீங்களே, சொல்றீங்களா அத்தைட்ட? பாருங்க, அழுதுட்டே இருக்காங்க. அல்லாதம்மா, அழுதுட்டுனா நல்லாவா இருக்கு? சொல்லு. பாத்தீங்களா அவரே சொல்லிட்டாரே. நீ பாட்டுங்க. சரிம்மா. இனிமேட்டு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். என்ன சாப்பிடணும்னு தோணுதோ எல்லாமே நான் செஞ்சு தரேன்டா. அப்படிலாம் இல்லத்த. அவளே நீங்க எப்படித்தா பாப்பீங்க? ஒத்தையா மாட ஒத்தையாசே நானும் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா. நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்தா போதும். ஊருக்குள்ள சில பொம்பளைங்க ஏதாவது பேசுறதுக்கு இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லிருக்கியே, அதுவே சந்தோஷமா. அதே மாதிரி இந்த விஷயத்த நீ யார்ட்டையும் சொல்லாதம்மா. ஏன்ட்ட? அது இல்லம்மா, அந்த ஊருக்குள்ளார யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். மற்றபடி மாணிக்கம், புஷ்பா அவங்கள்ட்டலாம் சொல்லு. ஆமாத்த, அவர் தானே இந்த சம்மதத்தையும் முடிச்சு வச்சிருக்காரு. சொல்லுனா எப்படித்த? அவட்ட இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரிம்மா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. தம்பிட்ட சொல்லு, சரியா? மத்தபடி யாருக்கும் தெரிய வேணாம். சரித்த. அப்படி பேசிட்டு உனக்கு இனிப்பு எதுவுமே தராம விட்டுனேன் பாரு. ஐயோ, எதுவும் வேணாத்த. ஏத்தா? பையனே எனக்கு நிறைய இனிப்பு ஊட்டி விட்டாரு. ஏன்னா இனிப்பு ரொம்ப ஊட்டக்கூடாது பாப்பாக்கு. கொஞ்சம் தாமா ஊட்டுனே. நான் கம்மியா தான் சாப்பிடணும். தெரியும் அதனால கொஞ்சம் தான் ஊட்டினாரு. அதுவே வேண்டாம் தான் சொன்னேன். சரி பரவாயில்லடா. சரி, உடம்ப பாத்துக்கோ. நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. என்ன வேணும்னு சொல்லு, அத்தை எல்லாமே செஞ்சு தரேன். காலையில என்ன சாப்பிடுற? நானே செய்றேன். சொல்லிட்டேல, இந்த அத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ட்டு. போத்தா, இட்லி சுட்டு சட்னி அரைச்சு வச்சுறேன். அப்படி இனிப்புக்கு கேசரி செஞ்சறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். இட்லி சுட்டு சட்னியே அரைங்க போதும். சரிதா. எப்ப ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறது? இப்போதைக்கு எதுவும் போக வேண்டாம். ஒரு 10 நாள் ஆகட்டும், அப்புறம் போயிட்டு வாங்க. அம்மா சரிதானே? நீங்க சொன்ன கட்டாதான் இருக்கும். போய் படுத்தா போ. தூக்கம் வருது. வாந்தி எதுவும் வருதாத்தா? வாந்தி எல்லாம் வரலத்த. நம்பத்துல வராது. ஒரு 3 மாசம் 4 மாசம் அதுக்கப்புறம் வாந்தி வரும். சரித்த. என்னடா மாசம் நிக்கிற இப்படியே? போல கூட்டிட்டு போடா. சரிம்மா. சொல்லுமா. பெரியத்திட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாமா? அக்காட்டையா? மறந்துட்டேனே. அக்காட்ட சொல்லு. நான் சொல்லிக்கிறேன் அக்காட்ட. இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படும். ஊருக்கு கிளம்பி இங்க வந்துரும். அவங்க கிட்ட சொல்லிருங்க. சரிம்மா, நான் சொல்லிக்கிறேன். சரிம்மா, நீ போ. சரித்த. 3 நாளைக்கு கடைக்கெல்லாம் நீ போவேணாம். லீவு போடு. என்னம்மா? அவர் போட்டுட்ட தூங்கிக்கிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு இல்லம்மா.
இல்லாட்டி மசக்கையா இருந்தா புருஷன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக தாம்மா சொல்றேன். எனக்கெல்லாம் அப்படி இல்லத்த. அண்ணிய நிம்மதியா விட்டா போதும். என்னடி இப்படிலாம் சொல்ற? சும்மா சொன்னேன் மாமா, உடனே கோச்சுக்குவீங்களே. போங்க. சரி சரி. சொல்ற மாதிரி நீங்க கடைக்கெல்லாம் போக கூடாதாமா. போலடி. இந்த விட்டுட்டே போயிட்டா பாப்பா. இந்த கூட வந்தா முழுகாம இருக்க மாதிரி அர்த்தமா? ஏதோ நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்க போகுது. இது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். நம்பிட்டு தான் மருமலை நல்லா பாத்துக்கணும். யாரும் இல்ல அம்மா அப்பான்னு நாவல கண்ணுங்கடுத்துமா நல்லபடியா பாத்துக்கணும். 7 மாசம் இங்கே வளகாப்பு போட்டு சோறாக்கி போடணும். எல்லாமே என் கடமை தான். நான் தான் எல்லாம் செய்யணும். பாட்டிங்கிற முறையில பேரனுக்கோ பேத்திக்கோ அக்காட்ட ஃபோன் பண்ணி என்ன இதுன்னு கேட்டுட்டு அப்புறம் என்ன கொடுக்கலாம் என்ன செய்யலான்னு எல்லாம் கேட்டுக்கணும். இதை போய் மருமகள்கிட்ட கொடுத்துருந்தலாம். எங்கேயாவது காணா போச்சுன்னா போச்சு. புஷ்பா ரூம்குள்ளார போச்சு, வெளியே வரவே காணா. ஃபுல்லா வேலை செஞ்சால அந்த அலுப்புல தூங்குவான் நல்லா. நீயும் தான் வேலை செஞ்ச. இந்த பிள்ளைக்கு ஒத்தாசையா எல்லாமே பண்ண. நீ மட்டும் என்ன ரெஸ்ட் எடுக்கிறியா? சரி விடுங்க, பேசுறது அவ காதுல விழுந்துற போது விடுங்க. வாக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுப்பா. இப்படியே உட்காந்துருக்கீங்க, காஃபி குடிக்கலையா? உன் பொண்டாட்டி இன்னும் எந்திரிச்சு வரல. இப்படி இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காவ. இருமா போய் நான் எழுப்பிடுறேன். வேண்டாம் விடுப்பா, போனீங்கன்னா உன்னே தான் கத்துவா. உடனே உங்க அப்பாக்கு காப்பி போட்டு தரேன். ஏமா நீ இருமா, நான் எழுப்பிடுறேன். வேண்டாம் விடுப்பா, பொண்டாட்டி காப்பி போட்டா பாலை நிறைய தண்ணி ஊத்தி வச்சிடறா. காப்பி குடிக்கவும் நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. அதான் நானே போட்டுக்கிறேன் விடு. அதுவும் சரிதான், நீங்களே போட்டுக்கோங்கம்மா. இப்ப ஏனா தானு போடுறதுக்கு வாய்க்கு ருசியா குடிச்சுக்கலாம்ல. அதுக்குதான் நானே போட்டுக்கிறேன். எனக்கு பப்பி ஃபோன் பண்ணியிருந்தாமா. அப்படியா? என்ன விஷயம்ப்பா? என்னாச்சுப்பா? எதுவும் பிரச்சனையா? வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. பப்பி மாசமா இருக்கலாம். இந்த விஷயத்தை தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா. என்னப்பா சொல்ற? பப்பி முழுகாம இருக்காளா? பரவாயில்ல, நல்ல விஷயம் சொல்லியிருக்க. இந்த பிள்ளை பாவம் நல்லா இருக்கட்டும். ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிருக்கு. அப்படியே குழந்தை பெற்றெடுக்கட்டும். சரிப்பா, வேற என்னது? கிங் போறப்ப இந்த சந்தோஷமான விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னா. என்னப்பா? நல்ல விஷயம் தான். ஆமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கும் வீட்டுக்காருக்கு சோறாக்கி போடல. அப்படியா? இப்ப மாசமா இருக்கா. அதனால 2 பேரையும் கூட்டிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பாடு போடலாமா? அதுவும் நல்ல விஷயம் தான்ப்பா. ஆமா, இதுவும் நல்லதுதான். ஆனா என்னம்மா ஆனான்னு இழுக்கிற? பொண்டாட்டி இதுக்கு சம்மதிப்பாளா? நேத்து சுதாவும் சுதாமாவும் பார்க்க வந்தப்பயே 2 பேருக்கு சாப்பாடு செய்யறதுக்கு ஆச்சா போச்சான்னு புலம்பிக்கிட்டு இருந்தா. அதுக்கு தான் சொல்றேன். இப்ப என்ன நினைக்கிறானா, நம்ம வீட்டுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாப்பா உன் பொண்டாட்டி. ஏமா? இல்ல, யார் வந்தாலும் மூஞ்சி காமிக்கிறா. காமிச்சா நல்லாவா இருக்கும்? எதுக்கு வருவாங்க? உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, சரி பாத்துட்டு போலாம், என்ன அதுன்னு விசாரிச்சுட்டு போலாம் தானே வருவாங்க. எப்படி நான் ஒரே இங்க தங்கிடவா போறாவ? அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. தான் நினைக்கிறதா கரெக்ட்னு படம் நேரா பேசினா நல்லாவா இருக்கும்? உங்களா என்ன நினைப்பாங்க? சரி, உங்க அப்பா நல்லா விசாரிக்கலாம், எதுன்னு பார்க்க தானே வருவாங்க. இப்படி மூஞ்சி காமிச்சா வீட்டுக்கு வர தோணுமா உங்களுக்கு? சொல்லுப்பா நீயே. அதான் தெரியுமில்லமா அவளை பத்தி. அப்புறம் என்னத்த சொல்றது? என்னப்பா நீ இப்படி சொல்ற? இதான் அவளுக்கு எடுத்து புரிய வைக்கணும். எல்லாம் எடுத்து சொல்லி எனக்கு 20 வருஷம் ஆகுது. இன்னும் அவ புரிஞ்சுக்கிறாளா? அதுக்கு பதிலா எனக்கு முடிதான் குட்டுது. அண்டையே சொட்ட தலையாயிருச்சு. இனிமே நினைச்சாலும் நடக்காதுமா. அவ மாறவும் மாட்டா. உங்ககிட்ட அரசனையா பேசவும் மாட்டா. உங்க அம்மா அப்பா வந்தா நல்ல அணுகுமுறையில நல்லபடியா நடந்துக்குவா. மத்தவங்க நல்லபடியா நடந்துக்கணும்னு அவளை எதிர்பார்க்க கூடாது. என்னப்பா இப்படியே சொல்லிட்டு இருக்க? இதான் மாத்தணும் அவளை. நீ அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினாதான் சரி வரும். இல்லனா உன் பையன் நிலைமைதான் ரொம்ப பாவமாயிரும். கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா கஷ்டமாயிரும், பாத்துக்கோ. வந்து அவனை இங்கே பார்க்க போறான். எல்லாம் அவன் தனியா போயிடுவான். இங்க இருந்தானா அவ்வளவுதான். ஆமா கரெக்ட் தான். சரிம்மா, நீங்க போய் காப்பியை குடிங்க போங்க. மற்றபடி அவ திருந்தவும் மாட்டா, மாறவும் மாட்டா. அவன் நினைப்பிலே இருந்துட்டு போறா. என்னமோ செஞ்சுட்டு போறா, என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க எதுவும் கண்டுக்காதீங்கம்மா. அவ ஏதாவது சொல்லுவா, அப்புறம் உங்களுக்கு தான் டென்ஷன் ஏறும். ஏமா உங்க உடம்ப நீங்க கெடுத்துக்கிறீங்க? நீங்க உங்க உடம்ப பாருங்கம்மா. என்ன வேணும் ஏது வேணும் என்கிட்ட சொல்லுங்க. நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெளியே இருந்து வாங்கிட்டு வரேன். இல்லப்பா, எதுவா இருந்தாலும் உங்க அப்பாக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேன். அப்படி ஏதாவது மளிகை ஜாமான் இல்ல கம்மியா இருக்கு, புருஷன் 1/4 கிலோ தான் வாங்கி தராரு, 100 கிராம் தான் வாங்கி தருவாரு அப்படின்னு சொன்னாலாம் என்கிட்ட சொல்லுங்கம்மா. நான் அவளை என்னன்னு கவனிச்சுக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க, நான் வெளியே இருந்தே வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. உங்களுக்கு பிடிச்சா நீங்க சாப்பிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கமா. நீங்க ஒரு பொருட்டாவே நினைக்காதீங்க. அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். சரிப்பா. நான் உள்ளார போய் குளிக்கிறேமா. சட்டுப்பட்டுன்னு குளிச்சுட்டு கடை கிளம்புப்பா. சரிப்பா. சரி, பேரண்ட் என்ன பண்றான்? நல்லா தூங்கிட்டு இருப்பான். தூங்கட்டும் விடுப்பா. நல்லா தூங்கி இருந்துச்சாதானே சரி வரும். சரி, அப்படியே உன் பொண்டாட்டிட்ட சொல்லி வை. பப்பி மாசமா இருக்கா, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி வைப்பா. சரிம்மா. பண்ற வேலைலாம் பண்ணிக்கிட்டு கொட்டை விட்டு தூங்குறத பாரு. அதுவும் செயின் மேல கையை போட்டு தூங்குறா. என்ன புடுங்கிட்டு போயிடுவா மக்கா. அப்படியே இந்த உலகத்துல இவன் மிஞ்ச ஆளே கிடையாது. பாதகத்தி, எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு காபி போட்டு கூட கொடுக்க மாட்டேங்கிறா. என்னம்மா தூங்குறா? வயசான எங்க அம்மா அப்பாவை எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. வேலை செஞ்சு அப்படியே கிழிச்சிட்டா இப்படி தூங்குறதுக்கு. ஏய் புஷ்பா எந்திரி. புஷ்பா எந்திரி. புஷ்பா எந்திரிக்கிறா இல்லையா? நானே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இன்னமும் எந்திரிக்க காணா. உள்ள காலேஜ் போறவன், அவனுக்கு எந்திரிச்சு சாப்பாடு செய்வோம். பெரியவங்க பேர் இருக்காங்களே, அவங்கள கவனிக்கணும், உங்களுக்கு எல்லாரும் செஞ்சு கொடுக்கணும். அப்படிலாம் தோண மாட்டேங்குது. இவன் மட்டும் நல்லா இருக்கணும், நல்லா தூங்கணும். புஷ்பா எந்திரிடி. இவளை இப்பெல்லாம் எழுப்ப கூடாது. தண்ணி புடிச்சிட்டு வந்து மூஞ்சில ஊத்துறேன், அப்பதான் இவளை எழுப்ப முடியும். தண்ணி எங்க இருக்கு? இந்தா சொம்புல தண்ணி நிறைய இருக்கு. இதா இப்பவே எடுத்துட்டு வரேன். இப்ப இந்த தண்ணியை மூஞ்சில ஊத்துறா எந்திரிப்பால. நான் ஊத்துறேன். எதுக்கு தண்ணியை மூஞ்சில ஊத்துறேன்?
சின்ன பாப்பா தூங்கிட்டு இருக்கு, அதான் எழுப்பிடலான்னு தண்ணி ஊத்துனேன். இத்தனை வாட்டி கூப்பிடுறது உன்னைய, எந்திரடி எந்திரடி. மனுஷிய நிம்மதியா தூங்க உரியா? நேத்து ஃபுல்லா வீட்டாளுங்களுக்கு வேலை செஞ்சு என் உடம்பே போச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அது உனக்கு பொறுக்கலையா? நீ 7 ஆயிடுச்சுடி. உங்க அப்பா அம்மாக்கு காப்பி போட்டு குடிப்பியா, இல்ல உங்க அப்பா தூங்குறாரு அவரை எழுப்பி போட்டு காப்பி போட்டு குடிப்பியா? பையனுக்கு காலேஜுக்கு சமைச்சு கொடுக்கணும்ல, ஒன்னும் செய்யல. நல்லா இழுத்து போட்டு தூங்குறியே. பாரியா, தூங்குறேன்னு சொல்லிட்டே நினைச்சுக்கோ, செம்ம கோவம் வந்துடாமா. அக்கதான் தூக்கம் வரல, காலையில வாக்கிங் எந்திரிச்சு போற. தூக்கம் வரலன்னு வாக்கிங் போனா ஏன் எல்லாருமே தூங்க கூடாதா இங்க? இழிப்ப பாரு உனக்கு. இவ்வளவு கோவப்பட்டு பேசுறேனே, கொஞ்சம் கூட உங்க மான சூடு சொன்னல. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. 20 வருஷமா பாக்குறேன். இதெல்லாம் ஜுச்சிப்பி மேட்ரு. என்ன உங்க அம்மா வந்து எழுப்பிட சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லல, நானா தான் எழுப்பிட்டேன்.